ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? இந்த ஸ்டோரியோட பேக்ரவுண்ட் என்னன்னா, நான் என் பிஜி லைஃப்பில் அனுபவித்த கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் வலியோட ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாட்ச் மை ஃபுல் வீடியோ டு ஹியர் மை ஸ்டோரி. கதையின் தொடக்கம். இந்த ஒரு அப்பாவி பொண்ணு, உலகம் தெரியாத பொண்ணு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் ஹஸ்பண்டை விட்டுட்டு சென்னைக்கு நான் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக சென்னைக்கு வரேன். ஓகே, சென்னை வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்க, நான் வேலை பார்க்குற இடத்துல எல்லார்கிட்டையும் பழக ஆரம்பித்தேன், பழகினேன், பீப்புள்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி நான் வந்துட்டு அந்த தெரிகிற டைமில் வந்துட்டு நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதுலேயும் நமக்கு ஒரு 1 or 2 பர்சன்ஸ் கிட்ட தான் நம்ம வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க தோணும். அண்ட் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு வேண்டி நம்ம எதையும் செய்ய தோணும் தானே. நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துல இருந்தாலும் சரி. ஸோ அப்படி எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருந்து அந்த பர்சன்கிட்ட நான் பழகினேன். அந்த பர்சன் என்ன சொன்னாலும் செய்கிற அளவுக்கு ரொம்ப நேசித்தேன் அந்த பர்சனை. ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு கிடைச்சது என்னென்ன, அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பெயின், இக்னோரன்ஸ், கேஸ் லைட்டிங், சைலண்ட் ட்ரீட்மெண்ட். அப்படி ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்து எனக்கு ப்ராஜெக்டில் எல்லாம் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். அந்த ப்ரேயர் பண்ணும்போது நான் கடவுள்கிட்ட டெய்லி கேட்பேன், கடவுளே நான் அந்த பர்சனை உண்மையாக தானே நேசித்தேன், அப்புறம் ஏன் கடவுளே எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹர்ட்டிங், இந்த மாதிரி ஒரு பெயின் எனக்கு தந்தீங்கன்னு. அப்போ கடவுள் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயத்த காமிச்சார். ஆனால் நம்ம என்ன தான் வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டினாலும் அது கொஞ்சம் லேட்டாக நடக்கும். அதுக்கு வேண்டி நம்ம பொறுமை காக்க வேண்டும். ஓகேவா? ஸோ அப்படி காமிச்ச ஒரு விஷயந்தான், நீ வந்துட்டு ஒரு பர்சன்ட்ட உனக்கு 100% லவ் கொடுத்த நீ, ஆனால் அதில் நீ ஏமாந்தாலும் அது உனக்கு 1000 மடங்காக திரும்பி வரும்னு சொல்லி கடவுள் எனக்கு காமிச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இப்படி தான் யார்கிட்டையாவது பழகி நான் சேத்துல விழுந்தா, வாடா ஒன்றும் இல்லை தொடச்சி விடு, ஏமாந்து போச்சு என்று சொல்லி அப்படியே தொடச்சி விட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் என் மைண்டையும் வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் தந்துட்டு அப்படியே மூவ் ஃபார்வர்டா என்று சொல்லி அனுப்பி விடுற ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம். ஓகேவா? பட் என்ன, இப்போ வந்துட்டு சென்னையில் கொஞ்சம் நான் வந்துட்டு எண்ட் ஸ்டேஜில் இருக்கேன், என்னோடய கோர்ஸ் முடியுது. அப்போது ஊருக்கு போனால் நான் வந்துட்டு மிஸ் பண்ணுவேன் இவங்களை. ஏன்னா டெய்லி இவங்கள பார்த்துட்டு இவங்க கூட சிரித்து பேசி இவங்க கொண்டு வர சாப்பாடை திருடி சாப்பிட்டுட்டு அப்புறம் கலாய்ச்சிட்டு அழுகைகளை துடைத்து விட்டு நிறைய சிரிப்புகளை சிரிக்க வச்சும் சிரிச்சிட்டும் இருந்த ஒரு லைஃபாக்கும் இவங்க கூட உள்ள லைஃபு. அண்ட் ட்ரிப் மெமரிஸ் எனக்கு இவங்க கூட மறக்கவே முடியாது. பட் ஃப்யூச்சரில் எனக்கு இந்த மொமெண்ட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது, எந்த ஒரு அஷூரன்ஸுமே இல்லை. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னா என்னோடய கேங்கை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ நான் உலகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம என்ன தான் ஏமாந்தாலும் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் தேவை. நம்ம ஏமாந்தாலும் அப்போ தான் வந்துட்டு நம்ம யாருன்னு நமக்கு புரிய வரும். நம்மளை சுற்றி யாரெல்லாம் நம்மளை நேசிக்கிறாங்க, உண்மையாக நம்மக்கிட்ட பழகுறாங்க, நமக்காக யார் இருக்காங்கன்னு தெரிய வரும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஸ்டோரி. So see you all in next vlog. Bye bye.